அம்மா இன்னைக்கு என்னங்கம்மா சாப்பாடு? நாங்கள் பார்க்கலாம். சாப்பாடு உருளைக்கிழங்கு வறுத்துருக்குறேன், வெண்டைக்காய் பொரியல் பண்ணியிருக்கு, பருப்பு கடைஞ்சிருக்கு. இது வந்து நம்ம செடியில் காய்ச்ச கோவக்காய், இன்னி ஒரு 10 கோவக்காய் இருக்குது. கிடச்சதுன்னா பாப்பாவுக்கு பொரியல் பண்ணலாம். இது வந்து அடை தோசைக்கு, சாயந்தரம் வந்து அடை தோசைக்கு அரிசி ஊற வச்சுருக்குறேன், வந்து அரைக்கணும். இது சாப்பிட்டு அம்மா டிஃபன் பாக்ஸுக்கு சாப்பாடு போட்டிங்களா? இதை போடுறேன், பரட்டி தான் போடணும். சமையல் வேலை முடிஞ்சு, பாத்திரம் ஒரு குக்கர் மட்டும் கழுகணும். இந்த 2 குக்கரும் கழுகணும். மணி 7:45. இன்றைக்கி வந்து அத்தை வந்திருக்குறாங்க வீட்டுக்கு. அத்தை சாப்பாடு ஊட்டிவிட்ருக்காங்க. அப்பா இருக்குங்காட்டி பெஸ்ட்டு. ஏன் பாப்பா? ஒரு வேலை கம்மி, சாப்பிட்ற வேலை கம்மி. சாப்பாடு ஊட்டி விட்டாங்கன்னா வாங்கிட்டா போதும். அத்தை ஒரு ஹாய் சொல்லுங்கள் இந்த கையில். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்குறாங்க. உருளைக்கிழங்கு எப்படி இருக்குது பாப்பா? வெண்டைக்காய் நல்லா இருக்குதா, உருளைக்கிழங்கு நல்லா இருக்கா? வெண்டைக்காய் நல்லா இருக்கா பாப்பா? நேராச்சு. பூ வேணும்னு சொன்னேன். இது வந்து அவங்க அப்பா அவங்க அப்பா கடைக்கு வந்து சாமிக்கு பூ வைக்கிறதுக்கு பொறிச்சு வச்சுருக்காரு. நானும் ஒன்று எடுத்துக்கிறேன். எனக்கு செம்பருத்தி பூ பொறிச்சு வச்சாச்சு. இது வந்து நம்ம பப்பாளி மரத்தில் காய்ச்சது, பாறையில் இருக்குது. நான் சாயந்தரம் வந்துட்டு அந்த வீடியோ எடுத்து போடுறேன். சரி, பப்பாளி மரம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். சரி, ஒரு பாய் சொல்லிடு பாப்பா. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.